Hi friends, welcome to my YouTube channel Tanikasti Couples. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தா எங்கள் ஊர் சந்தைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்து 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அவருக்கு லீவ் கிடச்சிச்சு, சந்தைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு கேரட் ப்ளஸ் பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கூரா தான் வாங்கணும், ஒரு தட்டி 20 ரூபான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேரட் ப்ளஸ் பீட்ரூட் ரெண்டும் சேர்த்து வாங்கிட்டு 40 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே இருக்க கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, கோஸ் எல்லாம் அப்படியே பார்த்தோம். அங்கே காய் சரியாக நல்லா இல்லை, சரி அதனால் இந்த உருளைக்கிழங்கு பீட்ரூட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வர வழியில் பார்த்தா போண்டா பஜ்ஜி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நிறைய காய்ங்க வச்சுருந்தாங்க. கீரை பார்க்கலாமேன்னு கீரை கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீரை பார்த்திங்கன்னா கீரை நல்லாவே இல்லை, வதங்கி போயிட்டுருந்துச்சு. சரி வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர வழியில் பப்பாளி, தக்காளி எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு வாங்கிட்டு கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நாங்கள் எப்போ போனாமே ஃபஸ்ட்டு கீரை தான் வாங்குறது. கீரை எங்கேயுமே செட் ஆகலை. சரி அப்புறம் ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்க, அங்கே வந்து கீரை வாங்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட கொத்தமல்லி இருக்குது, கருவேப்பிலை இல்லைன்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கீரை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வல்லாரக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரைலாம் இருக்குது, வேறு எந்த கீரைனா வேணுமான்னு அவங்க வேறு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சிறுகீரையே போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், காலிஃப்ளவர் கிட்டே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் வாங்கலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் வாங்கினோம். அதுக்கப்புறம் தக்காளியும் வாங்கினோம். தக்காளி வந்து எங்கள் ஊரில் வந்து 2 கேஜ் 30 ரூபான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இந்த வாரம் சந்தையில். 2 கேஜ் வாங்கிட்டு அப்புறம் பப்பாளி பழம் ஒன்று வாங்கினோம். முள்ளங்கி, புடலங்காய் இதெல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அதில் கூரா தான் விற்றுருந்தாங்களே. இப்போ 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சந்தையில் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருன்றதுனால 20 ரூபா கோஸ், 20 ரூபா காலிஃப்ளவரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோஸு, மக்காசோளம்லாம் இருந்துச்சு. சரி வேண்டாம், அதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கவங்களாம் என்னவோ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாங்க, இன்னும் இந்த பொண்ணு வாங்காமல் வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா இதெல்லாம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் வெங்காயம் தான். வெங்காயம் வாங்கணும்னு நாங்கள் சொல்லிட்டு போனது, ஆனால் நாங்கள் வாங்கினது ஒரு பொருளாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வெங்காயம் வாங்கினோமே. அப்புறம் கோஸ் ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். கோஸு ப்ளஸ் முருங்காய் ரெண்டும் சேர்த்து வாங்கினோம். முருங்காவும் கோஸும் கம்மி, 10 ரூபாய் 20 ரூபாய்க்கே கொடுத்துட்டாங்க, சின்ன காய் அப்படின்றதுனால. அப்புறம் கொஞ்சம் தொலைவில் போய் எங்கள் பாப்பா ஸ்கூல் போகிறா இல்லையா, அவங்களுக்கு பூ வச்சு அனுப்பலாமேன்னு சொல்லிட்டு பூ கேட்டேன். அது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, வதங்கின மாதிரி இருந்துச்சு. சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு ரேட் மட்டும் கேட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பூ, பொட்டு இதெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க, அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் ஒரு பக்கம் வா டைம் ஆகிடுச்சு, வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்ருப்ப வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரு பக்கம் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் வீடியோ ஃபுல்லாகவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைமில் போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கிடைச்சிருக்கும் எங்களுக்கு. நாங்கள் 3 மணிக்கே கிளம்பிட்டோம் சந்தைக்கு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காஞ்ச கருவாடு விற்றுட்டு இருந்தாங்க, அதுவும் நாங்கள் பால் சொரா கருவாடு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு வீட்டுக்கு தேவையான பருப்பு எண்ணெய்லாம் வாங்கலேன்னு சொல்லிட்டு திரும்பி சந்தைக்குள்ளே போய் பருப்பு எண்ணெய்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்